Hi everyone, welcome to Veggie Treat. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக குக்கர்லேயே ஹெல்த்தியான கேரட் அல்வா வித்தின் 30 மினிட்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 1/2 கிலோ கேரட் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ கேரட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு 3/4 கப்பு சுகரு, 1/2 கப்பு பால் ப்ளஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ், அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேரட்டை இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு தான் அரைக்க போகிறோம், அதனால் பெரிய பீஸாக இருந்தாலும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ரஃப்பாக ஒரு துருவின ஸ்ட்ரெச்சருக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேரட் எல்லாத்தையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். அதில் முந்திரி பருப்பையும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். திராட்சையும் முந்திரி பருப்பும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கிற கேரட்டை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ நெய்யோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப்பு பாலை மட்டும் ஊற்றிக்கலாம். ஊற்றி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா கேரட்டு நல்லா வெந்து அதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இப்போ 2 விசில் வந்ததுக்கப்புறமா நான் குக்கரை திறந்து பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக மசிஞ்சு நமக்கு இப்போவே அது ஒரு அல்வா ஸ்ட்ரெச்சரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 3/4 கப்பு சுகரையும் ஆட் பண்ணிடலாம். சுகரை ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா தலை வந்துடும். அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேமில் கேஸை வச்சுட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். 5 to 10 மினிட்ஸில் கடாயில் ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிடும். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா கிளறிட்டே இருக்கும்போதே கடாயில் ஒட்டாமல் நல்லா வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட கேரட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சரில் எடுத்துட்டிங்கனாலே சூட்லேயே அது இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடும். இதை இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிட வேண்டிதான். இந்த கேரட் அல்வா உங்களுக்கு சொதப்பலே ஆகாது. ரொம்ப ஈஸியாக வித்தின் 30 மினிட்ஸில் நீங்கள் குக்கரில் பண்ணி முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த குவாரண்டைன் டேஸில் நமக்கு ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருந்தால் வெயிட்டில் கேரட் இருந்ததுன்னா உடனே பண்ணி பார்த்துருங்க கண்டிப்பாக. இந்த மாதிரி ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.